இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான புதினா துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்கணும். அப்போ தான் இந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். காரத்துக்கு நான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலை தான் இதில் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 10, 15 சின்ன வெங்காயம், ஒரு 4, 5 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும். இப்போ ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது சும்மா லைட்டாக ஒரே ஒரு வதக்குனா போதும். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக புளிப்புக்காக. ஆல்ரெடி தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு வரணும். நல்லா ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சு நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் தாளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்.